அமோகம் அமோகம். சென்ற பதிவிலே ஜோதிடத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஜோதிடம் பார்ப்பவர்கள் நல்ல ஜோதிடராக இருந்தால் முதலிலே ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருடைய பூர்வ புண்ணியத்தை 5ஆம் இடத்தை பார்ப்பார்கள். பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை மேம்படும். இதை பலருக்கு தெரியாது. இந்த பூர்வ புண்ணியம் இருந்ததுனால தான் கலைஞர் முதலமைச்சராக ஆனார். அவர் எங்கிருந்தோ திருவாரூர்லேருந்து மஞ்சள் பயிரும் ரயிலே ஏறினார் என்று சொன்னார். எப்படி முதலமைச்சர் முடிஞ்சது? பூர்வ புண்ணியம் இருந்தது, 5ஆம் இடம் நன்றாக இருந்தது. அதே போல் தான் எம்ஜிஆரும், அதே போல் தான் ஜெயலலிதாவும். அவர்களுக்கு பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்ததால் நான் கூட விளையாட்டாக சொல்லுவேன், போகிற யுகத்திலே அவர் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்திருப்பார். அதனால தான் இந்த யுகத்திலே அவருக்கு 3 மனைவிகள் ஆகிவிட்டது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ராதா ருக்மணி, அது இல்லாமல் ஆண்டாளும் அவள் மேல் பக்தி கொண்டிருந்தாள். கலைஞருக்கு முதல் மனைவி பத்மாவதி அம்மையார், அவரை சிறு வயதிலேயே காலமாகிவிட்டார்கள். அடுத்து தயாளு அம்மையார், மிகவும் அடக்கமே உருவானவர்கள், மிகவும் அன்பானவர்கள். தற்காலமே உடல்நலம் இல்லாமல் இருக்கார்கள். அவர்கள் உடல்நலம் தேடி வர வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டுகிறேன். 3ஆவதாக ராஜாத்தி அம்மையார் அவர்கள். நாம் சில விஷயங்களை பார்க்கக்கூடாது. ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாம் பார்க்காமல் இப்போ ராஜாத்தி அம்மாள் பக்தி பூர்வமானவர்கள், உண்மையான பக்தி கொண்டவர்கள். கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே அவரை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். இது பல பேருக்கு தெரியாது. கலைஞர் சென்ற கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். காரணம் ராஜாத்தி அம்மையார். அது பலருக்கு இப்போ உள்ள பல பேருக்கு தெரியாது. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். யார்? கலைஞருடைய வாரிசுகள். ஆனால் கலைஞருடைய வாரிசிலே கனிமொழி மட்டும்தான் மற்றவர்களுக்கு புண்ணியங்கள் தேடிக்கொண்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவுவதிலே முன்னணியிலே இருக்கிறது. சமீபத்தில் நடந்த மழை வெள்ள பாதிப்புகளை தூத்துக்குடியிலே சென்று 10,000 பேருக்கு சாப்பாடு என்றைக்கு ஆரம்பிச்சதோ அன்றையிலேருந்து சாப்பாடு சில மற்றவர்கள் உதவியோடு அது பண்ணியிருக்கு. அது மாதிரி மற்ற அமைச்சர்கள் தங்களிடமுள்ள பணத்தை கொண்டு போய் முதல்ல கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கத்திடமும் எதிர்பார்க்கிறார்கள். அது வரைக்கும் அவர்கள் பசியோடு இருப்பார்களா? அது இப்போ தெரிந்த கனிமொழி போய் சென்று பாருங்கள், அதான் பூர்வ புண்ணியம். அந்த இன்றைக்கும் ராஜாத்தி அம்மையார் அவர்கள் உடல்நலம் குன்றிய போதும் கூட வீல் சேரில் சென்று கோலவழியம்மன் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிடுகிறார்கள். எதற்காக? இந்த நான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, கலைஞர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த பூர்வ புண்ணியத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் ஒருவர் நன்றாக வருகிறாரா வரவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த பூர்வ புண்ணியம் சரியவிட இல்லாததால் தான் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக வர முடியவில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்திருந்தால் அவரை தூக்கிவிட்ட ராவுத்தரை அவரை மறந்திருக்க மாட்டார். அங்கே அது ஒன்று சேர்ந்து விட்டது, நன்றி மறந்தது. அதேபோல் டி ராஜேந்திரன் அவர்களும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தன. கலைஞருக்கு அடுத்தபடியாக கூட்டம் இருக்கக்கூடிய திறமை அவரிடம் இருந்தது. ஆனால் அந்த பூர்வ புண்ணியம் இல்லை. அதனால் தான் அவரும் முதலமைச்சராக வர முடியவில்லை. ஆனால் இதை டி ராஜேந்தர், விஜயகாந்த் மற்றும் மற்றொரு நடிகர், சிரிப்பு நடிகர், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு கலைஞர் வசனத்தாலேயே புகழ்பெற்றவர். ரயிலையெல்லாம் திருடி கொண்டு போனவன் இப்போ தப்பித்து விட்டான், ஒரு கரித்துண்டை திருடியவன் நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னவர். இந்த 3 பேருமே ஒரு ஒரு தெரிந்தோ தெரியாமலோ தங்களை தூக்கிவிட்டவர்களை மறந்து விட்டார்கள். அதனால் இந்த 3 பேருடைய குழந்தைகளுக்கும் தற்போது வரைக்கும் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. இது எதனால்? இது இந்த பூர்வ புண்ணிய ஒரு பாவ புண்ணியங்களின் காரணமாக அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்தால் அவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்று நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். அமோகம்.